என்ன செஞ்சிடலாம், நம்ம எழுந்திருச்சிடலாம். தஹஜ்ஜத் தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு பாக்கியமும் கிடைச்சிருந்தது. ஃபஜ்ர் தொழுகை சிரமமே இல்லாமல் தொழுது விடலாம். அப்ப இஷா தொழுகைக்கு பின்னாடி பேசுவது என்று சொன்னால் கதை பேசுவது, ஊர் சுற்றுவது, இதை எதையுமே என்ன செய்யக்கூடாது, தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் சினிமா, ஊர் சுற்றுவது, கதை பேசுவது, சினிமா போன்றதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல பார்க்கிறோம். எல்லாம் முடித்துட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு சுத்தமா எந்திரிக்க முடியாமல் அந்த ஃபஜரையே அப்படியே விட்டு வீணாகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஷா தொழுகைக்கு முன்னாடி பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க இஷா தொழுகைக்கு முன்னாடி பேசினாலோ, கதை பேசினாலோ, ஊர் சுத்தினாலோ, அல்லது நீண்ட நேரம் இரவுல நீங்க முழிச்சிருந்தாலோ ஃபஜ்ர் தொழுகை உங்களுக்கு வீணா போயிடும், ஃபஜரை நீங்க விடுவதற்கு அது காரணமாயிடும் என்கின்ற ஒரு காரணம்